தூர்தர்ஷன் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் 4-5 மாதங்கள்ல, அதாவது 2026ல தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு. திமுக கூட்டணி தான் இந்த வாட்டி ஆட்சியை திரும்பவும் கைப்பற்ற போகுது அப்படின்னு சொல்றதுக்காக இயக்குனர் திரு அரசியல் மூர்த்தி அவர்கள் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்காங்க. அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். அதே மாதிரி இல்ல பிஜேபி எந்த கட்சி கூட கூட்டணியில இருக்கிறதோ தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இந்த முறை தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைப்பதற்காக திரு கோபிநாத் அவர்கள் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்காங்க. கோபிநாத் வணக்கம். வணக்கம். இப்ப வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். நவோதயா பள்ளி மிக எளிய கட்டணத்துல படிக்கணும். என்னோட குழந்தைகளே, என்னோட தலைமுறை, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஹிந்தி படிக்கணும் கத்துக்கிறோம். ஆசைப்படுறாங்க. நீங்க ஹிந்தி படிக்கணும், நீங்க சொல்றீங்க. ஹிந்தி படிப்போம், மலையாளம் படிப்போம், தெலுங்கு படிப்போம், கன்னடம் படிப்போம், எல்லாமே படிப்போம் சார். உங்களுக்கு ஹிந்தி படிக்க கூடாது சொல்றதுக்கு திமுக யாரு சார்? படிக்கிறதுக்கு வசதி வாய்ப்பு தமிழ்நாட்டுல அருமையா இருக்கு, சூப்பரா. எங்க சார் சொல்லுங்க. இந்தி பிரச்சார சபை இருக்கு, போய் படிங்க. பிரச்சார சபை எங்க இருக்கு? இந்தி பிரச்சார சபை எங்க இருக்கு? பிரிங்க. அது போய் சார் இருக்கு. பிரிங்க. எத்தனை இருக்கு? இந்தி பிரச்சார சபை எத்தனை இருக்கு? ஒரு நிமிஷம். அதாவது ஹிந்தி படிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. எந்த மொழி படிக்கணும் அவங்க முடிவு பண்றது. யாருக்கும் இங்க உரிமை கிடையாது. இந்தி பிரச்சார சபால போய் படிக்க நம்ம யாருமே சொல்றதுக்கு உரிமை கிடையாது. இப்போ அவர் சொல்றபடியே வெளியே பாருங்க. தமிழ்நாட்டுல அதாவது ஒரு குழந்தைக்கு குழந்தை வளர்ச்சிக்கு தமிழ் சரி சார். நான் ஹிந்தி கத்துக்கணும் சார், நான் தெலுங்கு கத்துக்கணும் சார், கன்னடம் கத்துக்கணும் சார். நான் அதுக்காக நான் வேணும்ல சார். திமுக இருக்கிற டெல்லியில இல்ல நீங்க ஒண்ணு தெரியுங்க. ஹிந்தி எதுக்காக கத்துக்கணும்ன்றீங்க, தெலுங்கு எதுக்காக கத்துக்கணும்ன்றீங்க, இது எதுக்காக கத்துக்கணும்னு சொல்லுங்க பாக்கலாம். எதுக்காக கத்துக்கிறீங்க? இது இந்த கேள்வி நியாயமான கேள்வியா? எதுக்காக கத்துக்கணும்னு சொல்லுங்க. நீங்க எதுக்காக கத்துக்கணும்? என்ன சார் பேசுறீங்க? நான் சொல்றேனே, நீங்க 10 நாள் நெல்லூர்ல போய் தான் தெலுங்கு கத்துக்கலாங்க. அதே பள்ளிக்கூடத்துல பாடமா எப்படிங்க வைக்கிறீங்க? இதுக்காக நெல்லூர் போயிட்டு 10 இது ஏமாற்று வேலைங்க. நீங்க இப்போ 24 மொழி இருக்கு, 24 வாத்தியார் வைக்க முடியும். பிராக்டிகலா நடக்குமா? அதெல்லாம் மத்த மாநிலம் எல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க சார். என்ன சார் நீங்க மத்த மாநிலம் அதுலதாங்க நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்க சார். எல்லா மாநிலத்துக்கும் போறேன்றாரு. அந்த மாநிலத்துல என்ன நடக்குது பாம்பேன்றது ஒரு மராட்டிய தேசம். அங்க இன்னைக்கு இந்தி சினிமா தான் இன்னைக்கு நம்பர் 1 இருக்கு. மராட்டி சினிமா எங்க இருக்கு? அதே மாதிரி தமிழ் அழிஞ்சு போயிரும் சொல்லி இன்னைக்கு இங்க ஒரு 100 வருஷமா போராடி இன்னைக்கு தமிழை காப்பாத்தி வச்சிருக்காங்க. நீங்க நாளைக்கு நைசா உள்ள அப்படியே தமிழ் அழிச்சு இந்தியா கொண்டு ஒரே தேசம் ஒரே மொழி ஆகி இங்க தமிழர் இயக்குனர் செக்டர்ல இருக்குன்னு சொன்னாங்க அறிமுகப்படுத்தும் போது. சார் தமிழ் படத்தை தவிர மற்ற மாநிலங்களுக்கு போய் எந்த படமும் பண்ண மாட்டாரா? தமிழ் படம் மட்டும் தான் பண்ணுவாரா? அப்ப வியாபாரத்துக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் திமுக உள்ளிட்ட அனைவருக்கும் மத்த இது வேணும். ஸ்கூல் வைப்பீங்க, சிபிஎஸ்சி நடத்துவீங்க, பணக்கார பசங்க உள்ள ஹிந்தி கத்துப்பாங்க, தெலுங்கு கத்துப்பாங்க, மலையாளம் கத்துப்பாங்க. அப்ப ஏழை எளிய மாணவர் எதுவும் கத்துக்கூடாது, தமிழ் மட்டும் தான் கத்துக்கணுமா? நீங்க வச்சுட்டு போங்க சார். கத்துக்கல சார். ஹிந்தி படிச்சா தமிழை நாங்க மறந்துடுவோமா சார்? தமிழ் பற்றாளர் சார். நாங்க தமிழை தூக்கு பிடிக்கிறது நாங்க தான் இருக்கோம். ஹிந்தி கத்துக்கிட்டா நாங்க தமிழை மறந்துடுவோமா? என்ன சார் பேசுறீங்க? கடைசி வரலாம் ஹிந்தி உள்ள வந்துரும். ஹிந்தி இந்த ஒன்லைன் பாயிண்ட் வச்சு 5 வருஷம் ஸ்டாலின் ஆட்சி முடிச்சாங்க. அழிஞ்சு போச்சுங்க. மராட்டி அழிஞ்சு போச்சுங்க. மராட்டி அழிஞ்சு போச்சுங்க. தமிழ் அழியாத காரணமே திராவிட கலைஞர்கள் தான். தமிழ் அழிச்சது காரணம் திராவிட கலைஞர். தமிழ் மேடம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, முதுநிலை ஆசிரியருக்கு தேர்வு வச்சாங்க. 85,000 ஆசிரியர்கள் தமிழ்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இதுக்கு என்ன சொல்ல வரீங்க? மாணவர்கள் இல்ல, ஆசிரியர் தமிழ்ல தோல்வி அடைஞ்ச 85,000. என்ன தமிழ் வளர்த்தீங்க நீங்க சொல்லுங்க. அது மாதிரி நம்ம இந்த கேள்விக்கு தரமான பதில் சொல்லிடுங்க. 10th பப்ளிக் எக்ஸாம் இல்லங்க. நீங்க பாருங்க, கல்வி வளர்ச்சியில இருமொழி கொள்கையினால தமிழ்நாடு மிக பிரமாதமா கல்வி வளர்ச்சி நம்பர் 1ல இருக்குங்க. அதனால இங்க மும்மொழி கொள்கை தேவையில்லைன்னு சொல்றாங்க. அரசாங்கம் ஒரு முடிவெடுத்து ரிசர்ச் பண்ணி சொல்லுது. நீங்க நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், மும்மொழி கொள்கையை ஃபாலோ பண்ணாத நிதி கொடுப்பேன்னு சொல்றதுல எவ்வளவு கொடூரமான செயலுங்க. அதெல்லாம் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அழகா, ஒரு ஒன்றிய அரசுக்கு அழகாது. ஒன்றிய அரசு மாதிரியெல்லாம் நீங்க நம்ம பேச வேணாம். அது நமக்கு தேவையில்லாத விஷயம். அது எப்படிங்க? அது நீங்க தமிழ் வளர்ச்சி சும்மா எப்பனா பார்த்தா போய் எங்கேயாவது போய் ஒரு அறகுறையா ஒரு 4 திருக்குறளை படிச்சுக்கிட்டு அதை தப்பா மேடையில பேசிக்கிட்டு தமிழை வளர்க்கறோம்னா தமிழை வளர்க்கறது அறகுறையா பேசுறாங்க. தமிழ் வளர்ச்சிக்கு நிதி கொடுக்க மாட்டாங்க. தமிழ் வளர்ச்சி எவ்வளவு நிதி கொடுத்தாங்க? இதுக்கு எவ்வளவு சமஸ்கிருதம் எவ்வளவு நிதி கொடுத்தாங்க? நிதி நீ நிதியை கொடுத்து அதுக்கு பல்கலைக்கழகத்தை டெவலப் பண்ணி எல்லாம் பண்ணாதான் நீ தமிழை வளர்க்கணும் அர்த்தம். தமிழை மத்திய அரசாங்கம் வளர்க்கல சார். உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வளர்த்துட்டு இருக்காங்க, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. திமுக அரசு தமிழை என்னென்னலாம் வளர்த்தாங்க சொல்லுங்க. நீங்க பட்டியலிடுங்க. திமுக வளர்க்காம பட்டியலிடுங்க. காப்பாற்றப்பட்டிருக்கு. 85,000 முதுநிலை ஆசிரியர்கள் தோல்வி அடைகிறாங்க சார் தமிழ் பாடத்துல. தமிழ் எங்க சார் இருக்கு? ஏங்க சார் ஏதாவது
சார் தமிழ்ல ஃபெயில்னா சார் நான் கேக்குறேன் கல்வி வளர்ச்சியில இங்க வந்து கல்வி வளர்ச்சியில இந்தி படிச்சாதான் கல்வி வளர்ச்சியில முன்னேற முடியும் அப்படின்னு தானே நீங்க சொல்றீங்க. அந்த பாயிண்ட்க்கே வரல சார், அந்த பாயிண்ட்க்கே வரல சார். இந்திய ஓரமா வைங்க சார். இப்ப கூப்பிட்டு சின்ன பிள்ளைங்களை போவோம் சார், தெருவுக்கு இறங்கி போவோம், ஒரு 5 சின்ன பிள்ளைங்களை கூப்பிடுங்க, தமிழ்ல எழுத சொல்லுங்க. பிள்ளை இல்லாம எத்தனை பேர் எழுதுறாங்கன்னு பாருங்க. எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல நீங்க தமிழை வளர்த்தீங்க. அவங்களுக்கு பற்று இல்ல சார், விட்டுருங்க சார். அவங்க இந்திய உள்ள நுழைக்க பாக்குறாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. வேற பேராமீட்டரு. தமிழ்நாட்டுல தமிழ் எந்த அளவுக்கு தமிழக அரசு வளர்த்திருக்கு, தமிழ் பற்று எங்க இருக்கு மக்களுக்கு? ஆங்கிலம் கலக்காம தமிழ்ல யாரா பேச முடியுதா சார்? நம்மளே உட்படதான் சொல்றேன். ஆங்கிலம் கலக்காம பேச முடியுதா நம்மளால? ஒரு பிள்ளைங்களை கூப்பிட்டு தமிழ்ல பிள்ளை இல்லாம எழுத சொல்லுங்க. பேசவோ எழுதவோ தெரியல சார், இங்கிலீஷ் தான் சார் வருது. அப்ப வெளியில இருந்து தேசிய மொழி உள்ள வரக்கூடாது. அதனால வந்து என்ன பண்ணலாம், இங்கிலீஷ் கலந்து பேச என்ன பண்ணலாம்னா, நீங்க தமிழ் என்ன பண்றீங்க, இங்கிலீஷ் கலந்து பேசுறாங்கனால இனிமேல் ஹிந்தி கலந்து பேச வைக்கலாம்ன்றீங்களா? ஆசிரியர்களே இல்ல சார், ஆசிரியர்களே தமிழ்ல வந்து எழுதி பாஸ் பண்ண முடியல. அவங்க மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு கல்வி கற்பிச்சு அது அவங்க எப்படி வந்து மாணவர்கள் தமிழை வளர்ப்பீங்க? ஏன்னா அது வந்து நீங்க சொல்லுங்க, அது தமிழ் வளர்க்கறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி நீங்க தான் சொல்லணும். நம்ம வந்து நீங்க தான் சொல்லணும். நீங்க வந்து அது வந்து நீங்க தமிழ் எவ்வளவு நேரம் வளர்த்திருக்கீங்களா? என்ன தமிழ் வளராம இருந்திருக்கு? நீங்க வந்து யாரோ ஒருத்தர் தமிழ் வந்து தமிழ் திமுக வளரல சார். தமிழ் பற்றால அவங்க பேசி நம்ம தமிழ் வளர்க்கிறோம் சார். நான் தமிழ் வளர்க்கிறேன், எனக்கு தமிழ் தான் ஃபர்ஸ்ட் வரணும், தமிழ் தான் என் உயிர், தமிழ் தான் மூச்சு, நாங்களும் பேசுவோம். தேசியம் தெய்வீகம் தமிழ்னு சொல்லி நாங்க போயிட்டு இருக்கோம். நீங்க வந்து தமிழுக்கு நீங்க தான் காப்பி ரைட்ஸ் ஆகுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து இந்திக்கு எதிர்ப்பா ரொம்ப பலமா பேசுறீங்க. அதெல்லாம் இல்லங்க, இங்க பாருங்க, நாங்க வந்து நான் பேசுறேன். மொழி வந்து அது தேவைப்படும் போது கத்துக்கக்கூடிய ஒரு விஷயமே ஒழிய அதை வந்து நீங்க வந்து ஒரு பாடத்திட்டத்துல வச்சு அதை திணிச்சு குழந்தைங்களை வந்து 10 மொழிக்கு கெப்பாசிட்டி இருக்குன்றதுக்காக நம்ம வந்து அதை போய் திணிச்சு அறிவியல் மேக்ஸ் இதெல்லாம் படிக்கிறத வந்து நீங்க வந்து ஒரு தரப்படுறதா இருக்கு. என்ன சொன்னாங்க, திணிக்கல உங்களுக்கு 3 மொழியில தமிழ் ஆங்கிலம் தவிர வேணாம்னு சொல்றாங்க. அவங்க வந்து ஏங்க நீங்க தமிழ்நாடு இங்க பாருங்க, வேணும்ன்றவங்களுக்கு என்ன சார் பதில்? வேணாம்னு சொல்றாங்க. நீங்க வந்து 1956ல வந்து எஜுகேஷன் ரேஷியோ வந்து 2% தமிழ்நாட்டுல. இப்ப முன்னாடி 4000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவரும் தமிழ் லிட்டரேச்சர் வந்து அவ்வளவு எழுதிருக்கானுங்க. இது இடையில எங்க போச்சு இந்த எஜுகேஷன்? எங்க போச்சு? தமிழ் தமிழ் அழிச்சு சென்னை மாகாணத்துல வந்து 2% 3% எஜுகேஷன் இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்ப நீங்க கணக்கு எடுத்து பாருங்க சார். சாதாரண மெட்ரிகுலேஷன்ல கூட 3 லாங்குவேஜ் பசங்க படிக்கிறாங்க சார். சின்ன மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குல்ல, அதுல கூட 3 லாங்குவேஜ் பசங்க படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஏங்க இல்லங்க, ஒரு மாநிலத்துல வந்து அவங்க வந்து இருமொழிக்கு கொள்கையை வச்சு அவங்க சக்சஸ் பண்ணிருக்காங்க. அதனால அவங்க பிலீவ் பண்றாங்க. காலத்துக்கு ஏத்த மாதிரி நடைமுறைக்கு ஏத்த மாதிரி வளர்ந்துட்டு தான் சார் போங்க. மொழி வந்து நான் தான் சொல்றேனே, நீங்க வந்து நெல்லூருக்கு போனீங்கன்னா தெலுங்கு கத்துக்கலான்ற, அப்புறம் அதை விட்டு போட்டு நான் இங்க வந்து நான் இருக்கிற இடத்துல ஸ்கூல் அடிச்சுதான் நான் இருக்கிற இடத்துல ஸ்கூலுக்கு போய் பாடம் கத்துக்கணும்னா ஒரு மாநிலத்துக்கா போகணும். பாடம் கத்துக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? மொழி பேசுறதுக்கும் எழுதுறதுக்கு தானே பாடம் கத்துக்கிறீங்க. அறிவியல் வந்து நீங்க ஸ்கூல்ல வேணாம் சார். அவங்க என்ன சார் பேசுறீங்க? ஸ்கூல்ல வேணாம். அவங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பிடிக்கும் அந்த ஸ்டேட்டுக்கு போலாம். ஸ்கூல்ல ஹிந்தி சொல்றோம், அப்ப அது வேணாம்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் வேணாம், ஸ்கூல்ல வேணாம். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பிடிக்கும் அந்த ஸ்டேட்டுக்கு போங்க. அவங்க அங்க மாநிலத்துக்கு மேல அங்க போயிட்டு ஸ்கூல்ல வேண்டாம் சார் சொல்ற மாதிரி பாயிண்ட்ல எந்த மொழி நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி பேசுங்க சார். வந்து ஃபர்ஸ்ட் சைக்காலஜி புரிஞ்சுக்கங்க. ஒரு மனுஷன் ஒரு அறிவியலா இருந்தாலும் எதா இருந்தாலும் தான் சிந்தனை வந்து தாய்மொழியில தான் இருக்கும். ஓகேவா? ஆமா சார். வந்து தாய்மொழியே வேணாம்னு சொல்ற மாதிரி பேசுறீங்களா சார்? தாய்மொழி தமிழ் தான் சார். ஹிந்தி எதுக்கு படிக்கணும்ன்றீங்க? ஹிந்தியே சொல்லல சார். என்ன இப்போ அறிவியல் மாற்றம் ஏற்படுறது? மலையாளம் படிச்சு என்ன அறிவியல் மாற்றம் ஏற்படுறீங்க? ஹிந்தி வேணாம். என்ன உங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியும்? ஹிந்தி வேணாம் சார். நான் மலையாளம் கத்துக்கணும் சார். படிச்சு என்ன அறிவியல் மாற்றம் ஏற்பட முடியும்? ஹிந்தில இல்ல என்ன பெரிய லிட்டரேச்சர் இருக்கு? நான் ஹிந்தி படிச்சோன்னா போய் உலகத்துல இருக்க லிட்டரேச்சர் பூரா ஹிந்தில இருக்குங்க. நான் அதை பூரா படிச்சு அறிவு வளர்த்துக்க முடியும்னு சொல்ல முடியும்? எதுக்காக ஹிந்தி படிக்கணும் சொல்லுங்க சார். இந்தியா சார். மலையாளம் என்ன ஹிந்தி படிச்சா என்ன பாம்பேல போயிட்டு ஏதோ பானிபூரி விக்கலாம், வேற என்ன பண்ண முடியும்? ஆமா கண்டிப்பா ஹிந்தி படிச்சு என்ன ஹிந்தி படிச்சு இல்லங்க சார். ஹிந்தி லிட்டரேச்சர் படி என்ன பண்ணிருக்காரு நீங்க ஏதோ வரலாறு காட்டுங்க. சரி என்ன பண்ண முடியுங்க நீங்க சொல்லி முடியுங்க சார். நான் சொல்றேன் சார். வந்து திமுக எப்படியா அந்த ஒன்லைன் அரசியல் பண்ணுது. இந்த சினிமால வந்து ஒன்லைன் வச்சு ஒரு படமே எடுப்பாங்க. ஒரு ஒன்லைன் தான் இருக்கும் அந்த படத்துல. அதை வச்சு கதை, திரைக்கதை, வசனம் மாதிரிலாம் எடுத்து ஒரு படம் எடுத்தாங்க. அது மாதிரி இந்த ஒன்லைன் தமிழ் அழிஞ்சிரும், ஹிந்தி உள்ள வந்துடும், பாஜக காலம், இந்த ஒன்லைனை வச்சு கிட்டத்தட்ட 4.25 ஆண்டு காலம் அரசியல முடிச்சிட்டாங்க. அது மிகப்பெரிய சாதனை. 100 வருஷம்
100 வருஷமா? ஆமா, 1920ல இருந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தி வரக்கூடாது. நான் ஆட்சியை சொல்றேன் சார், இந்த ஆட்சியை சொல்றேன் சார். இல்லங்க, நான் என்ன பேசுறதே காதுல வாங்க மாட்டீங்க சார். நீங்க வந்து ஒரே இல்லங்க, 4 வருஷம் தான் நாளைமுக ஆட்சி காலத்துல எடுத்துட்டு இருக்காங்க. ஆன்லைன்லயே வந்து எத்தனை பேர் செத்துருக்காங்க தெரியுமா? ஸ்டாலின் அவர்கள் இந்திய எதிர்த்து எத்தனை பேர் செத்துருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? குடும்ப ஆட்சி, மன்னர்கள் எந்த ஆட்சி. மாநிலத்திலே கிடையாது இந்த மாதிரி ஒரு ஒரு மொழியை எதிர்த்து இவ்வளவு பேர் செத்துன்னு சொல்றதுல ஒரு பெருமையாங்க. ஒரு மொழியை வந்து எல்லா மொழியும் எல்லாரும் மொழியா பாத்துருங்க, தமிழை காப்பாத்துறதுக்கு சத்தாங்க. நீங்க உடனே வந்து திருக்கிறீங்க இந்திய இல்ல சார், மேடம் விட்டுருங்க, இந்தியே விட்டுருங்க மேடம். நான் மலையாளம் கத்துக்கணும் மேடம், நான் கன்னடம் கத்துக்கணும் நீங்க மேடம். சமஸ்கிருதம் பத்தி பேசுனீங்க. கத்துக்கங்க, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். சமஸ்கிருதம் பத்தி பேசுனீங்க. இன்னைக்கு நேத்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல வந்து அங்க இருக்கிற லாகூர்ல இருக்கிற பல்கலைக்கழகத்துல சமஸ்கிருதத்தை வந்து கொண்டு வராங்க. அது மட்டும் இல்ல, ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை இதெல்லாம் வந்து அவங்க வந்து எடுத்து ஒரு இதிகாசமாக ஒரு இலக்கியமாக சொல்லி கொடுக்க போறாங்க. ஒரு நிமிஷம். இதுக்கு முன்னாடி வந்து பாகிஸ்தான்ல இருந்து அந்த சமஸ்கிருத மொழி, அந்த பாணினி அவர்தான் அந்த சமஸ்கிருதத்துல புலவர், அவர் தான் அங்கேருந்து உருவாக்குனாரு. அந்த மொழிக்கு வந்து நம்ம திருப்பி உயிர் கொடுத்து அதை வந்து சிறப்பா கொண்டு வருவோம். 20,000க்கு மேற்பட்ட அந்த சுவடிகள் அங்க இருக்கு, அதெல்லாம் புதுப்பிச்சு அங்க இருக்கிற பாகிஸ்தான் உள்ள மாணவர்களை வந்து சமஸ்கிருதம் வந்து பயிற்றுவித்து அங்க உள்ள திறன் மிக்க மாணவர்களை உருவாக்கி அதுல வல்லுநர்கள் ஆக்கி அந்த மொழியை நம்ம கொண்டு வருவோம். அது வந்து சயின்டிபிக்கா வந்து பார்க்கும் பொழுது அந்த மொழி வந்து ஒரு மனிதனோட வளர்ச்சிக்கும் அவருடைய அதன உடலோட ஆரோக்கியத்திற்கும் அது வந்து நிறைய விஷயங்களை கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக சமஸ்கிருத மொழியை பாகிஸ்தான் அவங்க வந்து கொண்டு வராங்க. நீங்க வந்து இங்க வந்து சமஸ்கிருதம் நல்ல விஷயம் தானே. நம்ம நான் முடிக்கிறேன். ஏன் நடுவுல பேசுறீங்க? யாரும் பேச விடாம ஒருத்தர் பேசும்போது கொஞ்சம் முடிக்க விடுங்க. இப்ப இந்தியாவுல இந்தி பேசுற மக்கள் அதிகமா இருக்கிறாங்க. நம்ம இந்தியாவில தமிழ்நாட்டுல அவ்வளவு பேர் வந்து இருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற இந்தி பேசுற மக்கள் வந்து அவங்களோட குழந்தைங்களை வந்து நம்ம ஒரு ஸ்கூல்ல அனுப்பணும்னா இப்ப பிரைவேட் ஸ்கூல்ல அனுப்ப முடியாது. ஒரு 15,000 10,000 சம்பளம் வாங்குற உங்க குழந்தைய ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல அனுப்ப முடியாது. அப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல தன்னுடைய பிள்ளை ஹிந்தி படிக்கணும் அவங்க ஆசைப்படும் போது அவங்க எப்படி இப்ப இது பண்ணுவாங்க? நம்ம இந்தியாவுல மற்ற எல்லா மாநிலமும் இதை வந்து ஏத்துக்கிட்ட போது தமிழ்நாட்டுல மட்டும் எனக்கு பிரச்சனை. அது ஒரு நியாயமான கேள்விதானே அது. இங்க வந்து எல்லா லாங்குவேஜுக்குமே செகண்ட் லாங்குவேஜ் இருக்கு. தெலுங்குக்கு இருக்கு, மலையாளத்துக்கு இருக்கு, உருதுக்கு இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கு. நீங்க எல்லாம் கம்பல்சரி ஹிந்தின்றதா நீங்க பிரச்சனை. எல்லா ஸ்கூல்லயும் கம்பல்சரி ஹிந்தி வரணும். 3வது மொழி மும்மொழி கொள்கைன்றது வேணான்றாங்க. அவங்க வந்து சச்சிட் ஆயிருக்காங்க. ஏங்க அவங்க வந்து மும்மொழி கொள்கை வேணாம், நாங்க 2 மொழி கொள்கையில நாங்க வந்து சக்சஸ் பண்ணிருக்கோம். எங்க எஜுகேஷன் ரேஷியோ வந்து சூப்பரா வளர்ந்துருக்கு. நாங்க வந்து இந்தியாவுக்கே முன்மாதிரியா இருக்கோம். எங்களுக்கு தேவையில்லைன்றாங்க. தேவையில்லைன்னா நான் உங்களுக்கு வந்து நீ மும்மொழி கொள்கை நடைமுறைப்படுத்தலாம் பண்டே கொடுக்க மாட்டேன்னு சொல்றது என்ன சட்டவிரோதம் இல்லையா? அது வந்து ஒரு இது இல்லையா? அது இல்ல இப்போ மற்ற எல்லா மாநிலங்களும் ஏத்துக்கிட்டும் போது இந்த எல்லா மாநிலமும் ஸ்பெஷலுங்க. இங்க எல்லா மாநிலமும் ஏத்துக்கிட்டு தமிழ்நாடு பாகிஸ்தான் இது மட்டும் என்ன ஸ்பெஷல்? இப்போ ஆமாங்க, இங்க வந்து இந்திய எடுத்து போராட்டம் பண்ணாங்க, யாருமே பண்ணல. 100 வருஷம் போராட்டம் இங்க வந்து லாஜிக்கே இல்லாம. ஆமாங்க, லாஜிக் என்ன லாஜிக் இல்ல? அப்படி எதுக்காக இது வந்து மராட்டி அழிஞ்சு போச்சு. மராட்டி ஹிந்தி பாம்பேல வந்து இந்தி சினிமா தான் அங்க வந்து கொடிகட்டி பறந்துட்டு இருக்கு. மராட்டி சினிமா தான் கொடிகட்டி பறந்துட்டு இருக்கணும். அப்படியே நீங்க 100 வருஷம் விட்டு இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து இந்தி சினிமா தான் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க, தமிழ் சினிமாவே இருந்திருக்காது. இது வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஹிந்தி உள்ள வந்து ஹிந்தி உள்ள வந்து திணிச்சிருவாங்க. அப்ப தமிழக மக்கள்னா வந்து அறிவில்லாதவங்களா? வெளி மாநில ஒரு மொழியை வந்து திணிச்சா நாங்க டக்குன்னு ஏத்திட்டு மாறிட்டு போறதுக்கு? சார் எல்லாருக்கும் புரட்சி இருக்கு, எல்லாருக்கும் அறிவு இருக்கு, எல்லாருக்கும் சுயசிந்தனை இருக்கு சார். தமிழை வந்து அழிக்க வந்தா நாங்க விட்டுருவோமா சார்? என்ன சார் பேசுறீங்க? இதேதான் சார் தமிழக மக்கள் நாங்க தான் சார் கேக்குறோம். ஆமா சார், நான் பாஜக ஆதரவாளர், பாஜக இருக்கேன். நாங்க வந்து பாஜக காரங்க சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. நீங்க இவ்வளவு நேரம் பேசுறீங்க, லாஜிக் எல்லாம் பேசுறீங்க. ஆனாலும் நான் கேட்டேன், நான் லாஜிக்கோட பேசுறது கேளுங்க. நான் சொல்றேன், தமிழக மக்கள் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பேசுறது லாஜிக்னு சொல்றதே வந்து ஒரு என்ன சொல்றது, நீங்க சொல்றது லாஜிக்னா அப்ப நான் சொல்றது லாஜிக் இல்லாம பேசுறீங்க இல்லையா? சரி சார், அதுவே உங்களுக்கு உங்க மைண்ட் செட்டே தப்பு இல்ல. சரி சார், நான் அடுத்து பேசுற லாஜிக் இல்ல, நான் பேசுற லாஜிக்னா எப்படி அது? நீங்க பேசுறத பாக்குற மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம் சார், யார் பேசுற லாஜிக்னு. நான் பேசுறது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ லாஜிக் இல்லாம இருக்கட்டும். ஆனா நான் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். தமிழக மக்கள் மிக சுய சிந்தனையோட இருக்காங்க சார். தமிழ் அழிக்க யாருமே விட மாட்டாங்க சார், தமிழ் அழிக்கவும் முடியாது சார். பாரத பிரதமரே இந்தியாவில இருக்கிற எல்லா மொழியும் தாண்டி தமிழ் மொழி தொன்மையானதுன்ட்டு வெளி நாடுகளுக்கு போய் சொல்லிட்டு இருக்காரு சார். நீங்க வந்து அவரை கொச்சைப்படுத்துகிறோமா, 4 தமிழ் வார்த்தை தெரியாம போற போக்குல வந்து பேசிட்டு போறாருன்னு. ஆமா, வெளியிட்டு பேசணும்ல சார். பிரதமரா இருந்தா சார் திருக்குறளை தப்பு தப்பா பேசுவாரு. என்ன சார், அவரோட பிரதமர் வந்து அவருக்கு பொறுப்பு இருக்கு. உட்கார்ந்து தமிழை வந்து முறையா கத்துக்கிட்டு அழகா
தமிழ் உச்சரிப்போட பேசணுங்க. நான் அழகா வைக்கிறேன். அழகா தமிழ் பாரத பிரதமருக்காக என்ன தமிழ் எப்படி வேணா பேசுறாங்க. இருங்க தமிழ் அவங்க பாரத பிரதமர் வந்து தமிழ்ல வந்து அழகா ஒரு தமிழ் வாத்தியார் வச்சுக்கிட்டு அழகா ஒரு இங்க வந்து இந்தியால எல்லா மொழியும் கத்துக்கணுன்றீங்களா, அவர் அழகா அற்புதமா தமிழ்ல வந்து ஒரு திருக்குறளை வந்து வார்த்தை இது இல்லாம படிச்சுட்டு வந்து கத்துக்கிட்டு வந்து மேடையில வந்து பேச சொல்லுங்க. சார் மூர்த்தி சார், நீங்க சொல்றதுல வந்து ஒரு நிமிஷம், நீங்க சொல்றதுல கண்டிப்பா நான் உடன்படவே இல்லை. இப்ப நம்முடைய தமிழக கவர்னர் திரு RN ரவி அவர்கள் பாத்தீங்கன்னா காசி தமிழ் சங்கமம் நடக்குது, வாரணாசியில் போய் ஃபுல்லா தமிழ்ல பேசுறாரு. நம்முடைய பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் வந்து இவர் சொன்னபடியே தமிழை வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாரு. அவர் வந்து தமிழை வந்து பேசுறதுக்கு முயற்சி பண்றாரு. அந்த முயற்சியை நம்ம வரவேற்கணும் தர அவர் கத்துட்டு வந்து பேசுறாரு. இல்லங்க அவர் பேசுற 2 வார்த்தைங்க இல்லங்க. நீங்க வந்து இப்ப ஒரு சாதாரண கவர்னர் பேசினா கூட உலக அளவுல ரீச் ஆகாதுங்க. ஒரு பாரத பிரதமர் வந்து ஒரு தமிழ் பேசுறாருன்னா இதுதான் வந்து திருக்குறளோ, இவர் சொன்னதான் தமிழோ, இதுதான் திருக்குறள் அப்படின்னு உலகம் புரிஞ்சுக்க கூடாதுன்ற கவலையில நான் சொல்றேன். இல்ல இப்ப அவர் பேசின முயற்சி பண்றது தப்பே இல்ல, சூப்பர். அவரை வந்து பாராட்டுறோம், அவர் வந்து இது பண்றோம். அவ்வளவுதான் சார், அதுதான் சார் கேட்டோம். அவருடைய எண்ணங்களை தான் நம்ம பார்க்கணுமே தவிர உச்சரிப்பை பார்க்க கூடாது சார். தமிழோட பற்றுனால பேச வராரு சார். உச்சரிப்பு இன்னைக்கு கூட நம்ம சேட்டு கடலாம் இருக்குல்ல சார், நகலம் போலாம் நம்ம வீட்டு பக்கத்துல 30 வருஷமா தமிழ்நாட்டிலே இருப்பாங்க, இன்னும் ப்ராப்பரா தமிழ் வார்த்தை வராது. அது வந்து அவங்களோட ப்ரொனவுன்சியேஷன் மிஸ்டேக் ஆகுறதுனால அவங்க தமிழ் பேசுறதே தப்பு நம்ம சொல்லக்கூடாது சார். பாரத பிரதமர் முன்னெடுக்கிறாருன்னா இதுக்கு நம்ம பாராட்டணும். உலக அளவுல போயிட்டு தமிழை வந்து இது தமிழோட பெருமையை சொல்றேன். ஒரு பிரதமர் என்ன சார் பேசுறீங்க நீங்க? நான் உங்களுக்கு ஒரு ஹிந்தி வாத்தியார், உங்களுக்கு ஒரு மலையாள வாத்தியாரை வச்சு மலையாளம் சொல்லி தரேன். அவங்க மலையாளி பேசுற மாதிரியே நீங்க மலையாளம் பேசுவீங்களா? பேசி காட்டிடுங்க பாப்போம். ப்ரொனவுன்சியேஷன் மாறும் சார். என்ன சார் பேசுறீங்க? இவ்வளவு நம்ம வந்து பெருந்தன்மையா இருக்கிற தமிழை வாழ வைக்கிற இதுல தமிழை வளர்க்க வாழ வைக்கிறது நிதி எங்க கொடுக்கல? நீங்க நிதி கம்மி பண்ணீங்க கொடுக்கல. நீங்க சொல்றது மக்கள் சத்தியமா இதை பாத்துக்க கூடிய மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. உங்க சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க ஒரு நிமிஷம், நீங்க சொல்றது சத்தியமா கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து அந்த மொழி வந்து எங்க போனாலும் அந்த மொழியை பத்தி பேசுறாரு. தமிழ்நாட்டுல கூட தமிழரின் பெருமை அந்த செங்கோலை கொண்டு நிறுவுறாரு. அதை பத்தி நம்ம வந்து பெருமைப்படுறதை விட்டு நீங்க வந்து குற்றம் சொல்றது அவர் பேசட்டுங்க, நல்லா பேசட்டுங்க, தமிழ்நாட்டுல இருக்க தலைவருக்கு தமிழ் வந்து சரியா பேசுறாரா? ஒரு பேப்பர் எல்லாம் அவரால் பார்த்து ஸ்டாலின் பேசினாரு, வெஸ்ட் பெங்கால்ல போய் ஸ்டாலின் பேசினாரு, எழுதி கொடுத்து தப்பா படிச்சாரு. ஆனா அங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த மொழியில நான் உங்க கூட நான் வந்து கனெக்ட் ஆக விரும்புறேன், அதான் நம்ம புரிஞ்சுக்கணும் தவிர ஸ்டாலின் வந்து தப்பா. இங்க பாருங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறதுக்கும் ஒரு திருக்குறள் சொல்றதுக்கு ரெண்டுக்கும் பயங்கர வித்தியாசம். திருக்குறள் உங்களால சொல்ல முடியாது சார். பீகார் மக்களே எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறது திருக்குறள் கடை சொல்லுங்க சார். சார் நீங்க ஒரு 5 திருக்குறள் உச்சரிப்பு கரெக்டா நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க பாப்பா. நீங்க சும்மா நீங்க தமிழ் சொல்றீங்களே, நான் தமிழ். நீங்க வந்து நீங்க கரெக்டா பேசி காட்டுங்க சார். நம்ம தாய்மொழி தமிழ் தானே சார். 5 திருக்குறள் பிழை இல்லாம பேசி காட்டுங்க சார். அவர் எடுத்துட்டு வர்றாருன்னா பாரத பிரதமரோட நல்ல எண்ணங்களை பாராட்டணும் சார். அதை போய் கொச்சப்படுத்துற மாதிரி நம்ம தமிழுக்கு தான் சார் இது அசிங்கம். தமிழ பேச வர்றாருன்னா நீங்க இந்த மாதிரி பேசக்கூடாது சார். நீங்க சும்மா வந்து நீங்க அவரை கொச்சப்ப யார் கொச்சப்ப நீங்க பேசுறது கொச்சப்படுத்துற மாதிரி தான் சார் இருக்கு. கரெக்டா கத்துட்டு வந்து பேசணும், கத்துட்டு வந்து பேசுங்க. தமிழ் வந்து மரக்கடிங்க சந்தேகம். ஏங்க ஒரு திருக்குறள் நீங்க பேசுங்க சார், நீங்க பேசுங்க சார். இங்க மாநில திருக்குறளை கரெக்டா சொல்லுங்க சார். இப்ப சொல்லுங்க சார். ஏங்க நான் திருக்குறள் உச்சரிப்பை சொல்லுங்க சார். திருக்குறள் படிக்கல, உங்களால கரெக்டா சொல்ல முடியல. அவரோட எண்ணங்களை மட்டும் பாருங்க. நீங்க தமிழ அழிக்கிறது, தமிழ் வளர்ச்சிக்கு நிதி கொடுக்காம இருக்கிறது என்னமா? தமிழ் அழிக்கிறதுக்காக வந்து பேசுறது சொல்ல கூடாது. நிதி கொடுத்து நீங்க தமிழ் பாரத பிரதமரை பத்தி பேசுறீங்க, பாரத மரியாதையா பேசுங்க, மரியாதையா பேசுங்க. தமிழ் வளர்ச்சிக்கு நிதி கொடுக்க மாட்டாங்க. எங்க நிதி கொடுக்கல? ஆதாரத்தோட காட்டுங்க. நீங்க போற போக்குல என்ன ஆதாரம்? போற போக்குல நீங்க என்ன வேணா சொல்றீங்க. எங்க நிதி? எத்தனை கோடி ஒதுக்காங்க? 2000 கோடி சமஸ்கிருதத்துக்கும் ஒரு 70 கோடி 80 கோடி தமிழுக்கு நிதி ஒதுக்கிருக்காங்க. எவ்வளவு வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க, அந்த அதுக்குள்ள நிதி வந்து தமிழுக்கு ஒதுக்கி இருக்கிறதா சொல்றாங்க. இல்ல தமிழுக்கு ஒதுக்கல, நிதி ஒதுக்கல. அதாவது 2000 கோடி சமஸ்கிருதத்துக்கு 70 கோடி என்னமோ தமிழுக்கு ஒதுக்கி இருக்காங்க. சமஸ்கிருத மொழி வந்து அழிஞ்சு வருது, அது திருப்பி மீண்டும் புனரமைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒதுக்குறாங்க. தமிழ் மொழி தமிழ் மேல அவ்வளவு மோகம் இருக்குல்ல, ஒரு 1000 கோடி கொடுக்க வேண்டியதானே. இப்ப அவங்க வந்து 1000 கோடி நீங்க தான் தமிழை வளர்த்தீங்க. முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு தமிழ் மேல மோகம் இருக்குல்ல, என்னென்ன வளர்த்தாரு தமிழை சொல்லுங்க, நீங்க பட்டியலிடுங்க. 2 பக்கமும் தன்னுடைய விவாதங்களை காரசாரமா எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்க.